ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் அப்லோட் பண்ணுகின்ற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் +2 மேத்ஸ் மெட்ரிகுலேஷன் சிலபஸில் Chapter 2 Complex Numbersல Exercise 2.5ல 6th question பார்க்க போகிறோம். 6th problem என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if modulus of z minus 2 divided by z is 2, show that the greatest and least value of mod z are square root of 3 plus 1 and square root of 3 minus 1 respectively. அதாவது greatest value of mod z is √3 plus 1 and least value of mod z is √3 minus 1 ப்ரூவ் பண்ணணும். இந்த கொஸ்டினில் நமக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. modulus of z minus 2 divided by z is 2 கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தோட ரிசல்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறோம். modulus of z1 minus z2 is modulus of z1 minus z2 is greater than or equal to modulus of mod z1 minus mod z2. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ modulus of z minus 2 divided by z is greater than or equal to இந்த ஈக்குவல் டு 2 கொஸ்டினில் இருக்குது. அந்த ரிசல்ட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூவை கன்சிடர் பண்ணுவோம். modulus of z minus 2 divided by z which is greater than or equal to இந்த ரிசல்ட்டை இந்த பிளேஸில் யூஸ் பண்ணுவோம். z1 இருக்கிற இடத்துல z கன்சிடர் பண்ணுவோம். z2 இந்த பிளேஸ் ஆஃப் z2 is 2 divided by z. therefore modulus of mod z minus 2 divided by mod z வரும். பட் modulus of z minus 2 divided by z is 2 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. therefore 2 is greater than or equal to modulus of mod z minus 2 divided by mod z வரும். இந்த வேல்யூவை நம்ம இப்படி எழுதலாம். modulus of mod z minus 2 divided by mod z is less than or equal to 2 ரைட் பண்ணலாம். எப்போவுமே mod z less than or equal to 2னா இதனோட மீனிங் என்னென்னா -2 less than or equal to z less than or equal to 2. -2க்கும் 2க்கும் லைஸ் பிட்வீன் வேல்யூவாக z இருக்கும். அப்போ modulus of mod z minus 2 divided by mod z less than or equal to 2வை நம்ம எப்படி ரைட் பண்ணலான்னா -2 less than or equal to mod z minus 2 divided by mod z which is less than or equal to 2 எழுதலாம். என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ எல்சி எடுப்போம். எல்சி என்ன வரும்னா இங்கே mod z வரும். therefore ஃபஸ்ட் டேர்மை mod z மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ mod z the whole square minus 2 divided by mod z. mod z the whole square minus 2 divided by mod z வரும். that is -2 less than or equal to modulus of z the whole square minus 2 divided by mod z which is less than or equal to 2. என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். இந்த mod z வந்து அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடை மல்டிப்ளை பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -2 into mod z less than or equal to modulus of z the whole square minus 2 which is less than or equal to 2 வரும். இப்போ மைனஸ் இதை ரெண்டு டேர்மாக நம்ம பிரிக்கலாம். -2 less than or equal to -2 mod z less than or equal to mod z the whole square minus 2 ஒரு டேர்ம். அடுத்த டேர்ம் வந்து mod z square minus 2 less than or equal to 2 into mod z. இப்போ ரெண்டு டேர்மாக பிரிக்கிறோம். இங்கே நமக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னா -2 mod z less than or equal to mod z square minus 2 less than or equal to 2 into mod zன்னு இருக்குது. இதை ரெண்டு டேர்மாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை பிரிப்போம், அடுத்தது இந்த கண்டிஷன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை ரைட் பண்ணலாம். -2 into mod z which is less than or equal to mod z square minus 2 and mod z square minus 2 less than or equal to 2 into mod z. இப்போ இந்த -2 mod z less than or equal to mod z square minus 2ல் இந்த -2 into mod z வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது less than or equal to ரைட் சைடு வரும்போது
plus 2 into mod z மாறிடும். That is 0 less than or equal to mod z square plus 2 into mod z. அங்க minus இருக்கு. அப்ப right hand side வரும்போது plus 2 into mod z minus 2 ni வரும். And mod z square minus 2 into mod z less than or equal to 0 வரும். Or mod z square minus 2 into mod z minus 2 is less than or equal to 0. இப்போ ரெண்டு டேர்மா நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. அடுத்தது now mod z square plus 2 into mod z minus 2 greater than or equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்திருக்கோம். இதில் add and subtract the value 1 square. ஒரு 1 square add பண்ணி subtract பண்ணுவோம். அப்போ இங்கே இருக்கிற வேல்யூவில் எந்த சேஞ்சஸுமே வராது. adding and subtracting 1 square. Therefore mod z square plus 2 into mod z plus 1 square minus 1 square minus 2 is greater than or equal to 0 வரும். இல்லை mod z square plus 2 into mod z plus 1 square. இந்த மூணு டேர்மே நம்ம கம்பேர் பண்ணும்போது mod z plus 1 the whole square. அதாவது இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா a square plus 2ab plus b square. Here a is mod z, b is 1. Therefore mod z a plus b the whole square formula வந்து a square plus 2ab plus b square. அப்போ இங்கே எப்படி ரைட் பண்ணலான்னா இந்த பிளேஸில் mod z plus 1 the whole square. இங்கே -1 -2 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். adding we get -3 greater than or equal to 0. இப்போ mod z plus 1 the whole square is greater than or equal to 3 ஆயிரும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது 3 ஆயிரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -3 இருக்குது. அப்போ mod z plus 1ஓட வேல்யூ என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வரும். அந்த mod z plus 1 is greater than or equal to square root of 3. Hence mod z is greater than or equal to square root of 3 minus 1. இதை equation number 2 னு எடுத்துப்போம். அடுத்து செகண்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம். mod z square minus 2 into mod z minus 2 which is less than or equal to 0. Therefore mod z square minus 2 into mod z இந்த பிளேஸ்லேயும் ஒரு 1 ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ adding and subtracting 1 we get mod z square minus 2 into mod z plus 1 square minus 1 square minus 2 is less than or equal to 0. இப்போ இதுலேயும் ஃபஸ்ட்டு 3 டேர்மை கன்சிடர் பண்ணலாம். அப்போ mod z minus 1 the whole square. இங்கே a minus b the whole square ஃபார்மில் இருக்குது. a square minus 2ab plus b square minus 1 minus 2 வரும். that is adding we get minus 3 which is less than or equal to 0 வரும். mod z minus 1 the whole square minus 3 is less than or equal to 0. Therefore mod z minus 1 the whole square is less than or equal to 3. இப்போ mod z minus 1 is less than or equal to square root of 3 வரும். Therefore mod z is less than or equal to square root of 3 plus 1. ஏன்னா இந்த -1 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது +1 மாறிடும். இந்த equation number 3 னு எடுத்துப்போம். இப்போ from equations 2 and 3. இப்போ equations 2 and 3லேருந்து நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து √3 minus 1 less than or equal to mod z less than or equal to √3 plus 1. equations 2 and 3லேருந்து நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட் square root of 3 minus 1 which is less than or equal to mod z which is less than or equal to square root of 3 plus 1. Thus the greatest and least value of mod z are square root of 3 plus 1 and square root of 3 minus 1. That is greatest value of mod z is square root of 3 plus 1 and least value of mod z is square root of 3 minus 1, which is the answer for this problem. Thank you viewers. மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற bell icon-ஐ click பண்ணுங்க.